ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் கிவ்அவே தரப்போகிறோம். என்ன கிவ்அவே, என்ன மாதிரியான கிவ்அவே, எப்படி தரப்போகிறோம் அப்படின்ட்டு நான் வீடியோ நடுவில் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக வந்து இந்த கிவ்அவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் அன்பாக்சிங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. எதுக்காக அன்பாக்சிங் வீடியோ போடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்சம் டைம் இல்லாத காரணத்தினால அன்பாக்சிங் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாகவே நம்ம ஃபிஷ்ஷை வந்து அப்படியே கண்டிஷன் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்து குரூப்லேயே போட்டு நம்ம சேல் பண்ணிடுறோம். நம்மளோட குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலில் வீடியோ வருதோ இல்லையோ, நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் வீடியோ வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அதனால் வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன விஷயம் பார்த்தலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா இந்த HMPK மேல் வந்து பாட்லிங் சைஸ் அவைலபிள் இப்போ இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோம் ப்ரீட். நான் கஷ்டப்பட்டு ப்ரீட் பண்ணி இவ்வளோ தூரத்துக்கு வளர்த்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 பீஸ் கிட்ட அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. எல்லாமே வந்து கம்மி ப்ரைஸ் தான். ஸோ எல்லாமே வந்து செமிடல் சைஸு HMPK மேல்ஸு, ஃபீமேல்ஸ் எதுவுமே கிடையாது, மேல்ஸ் தான். அண்டு இது பார்த்திங்கன்னா இதுவும் அது கூட தான் நம்ம ப்ரீட் பண்ணி எடுத்தது. இது வந்து நான் கண்டிஷன் பண்ணி ப்ரீடிங்காக எடுத்து வச்சுட்டேன். ஸோ இது வந்து சேல் கிடையாது. ரெட்டு, எல்லோ அண்ட் ப்ளூவில் 2 பீஸ் இருக்குது. அது மட்டும் தான் இப்போதைக்கு சேல் இருக்குது. வேணுன்றவங்க காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அண்ட் இது எல்லாமே பேரண்ட் ஸ்டாக்கு. இதை கண்டிஷன் பண்ணி ப்ரீடிங் வீடியோ வந்து நெக்ஸ்ட் நான் அப்லோட் பண்ணுறேன். சரி, ஓகே. இப்போ நம்ம அன்பாக்சிங்க்கு வந்துடலாம். தாய்லாந்தில் பார்த்தீங்கன்னா பேக்கிங் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் வந்து பண்ணுவாங்க. ரொம்பவே குட்டியான கவரில் தான் பேக் பண்ணி அவங்க அனுப்புவாங்க. ஏன்னா வந்து ஒரு தர்மாக்கோல் பாக்ஸில் வந்து மோர் தென் வந்து 500க்கு மேலே வந்து ஃபிஷ்ஷஸ் போட்டு அனுப்புவாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி பார்சலாக வந்து பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 500 இல்லை 600 ஃபிஷ்ஷுக்கு மேலே வந்து அவங்க போட்டு அனுப்புவாங்க. ஸோ அப்படியே பண்ணால் மட்டும் தான் அவங்களுக்கு வந்து அது கட்டுப்படி ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பேக்கிங்கில் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி பேக்கிங் பண்ணுறதுனால ஃபிஷ் வந்து மோஸ்ட்லி ஸ்ட்ரெஸ் ஆகும். பட் வந்து எந்த ஃபிஷ்ஷுமே வந்து சாகாது. ஏன்னா வந்து தாய்லாந்துலேருந்து ஃப்ளைட் இங்கே வரதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 ஹவர்ஸ்னே வச்சுக்கோங்களேன். அவ்வளோ நேரம் தான் ஆகும். அவ்வளோ நேரம் வந்து இந்த ஆக்சிஜன் வந்து அதுக்கு போதுமான அளவு தான் இருக்கும். ஸோ அது வந்து நேராக இந்த சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க இங்கேருந்து டீலர்ஸ்லேருந்து கொண்டு வந்து குளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட்டில் அப்படியே சப்ளை பண்ணிடுவாங்க. எங்கெங்கெல்லாம் போகணுமோ அப்படி அப்படியே கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஒரு 5-6 மணி நேரம் தான் இந்த பாக்ஸில் இந்த பேக்கெட்டில் இருக்க போது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டீலர்ஸு அப்புறம் வந்து நம்ம வந்து வாங்கி வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வந்து போட்டுடலாம். அதுக்கப்புறம் அது ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருக்கும். பட் வந்து சீக்கிரமாகவே க்யூர் ஆகிடும். நம்ம ஃபிஷ்ஷு வாங்கினோம் கூட பார்த்திங்கன்னா உடனே வந்து வீடியோ எடுத்து சேல் பண்ணுறது கிடையாது. நம்ம ஃபிஷ்ஷு வந்துச்சு அப்படின்னா நம்மளும் கண்டிஷன் பண்ணணும். ஏன்னா இது ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும். நான் வீடியோ இப்போவே எடுத்து உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். யாராச்சும் ஒருத்தர் ஆர்டர் பண்ணிட்டாங்கன்னா ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபிஷ்ஷுக்கு ஏதாவது சிக்கு வந்து டெத் ஆகிடுச்சு அப்படின்னாலும் நம்ம வந்து அந்த ஃபிஷ்ஷை திருப்பி கொடுக்க முடியாது. ஏன்னா அதே மாதிரி ஃபிஷ் வந்து இருந்தால் கொடுத்துடலாம். பட் இல்லைனா வந்து கொஞ்சம் சிக்கலாகி போயிடும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வந்ததுக்கப்புறம் நம்ம 1 டே இல்லைன்னா ஒரு 2 டே மினிமம் வந்து 1 டேவே இதுக்கு போதுமானது தான். 1 டே வந்து நம்ம இந்த மாதிரி வந்து வாட்டர் போட்டு கண்டிஷன் பண்ணிவிட்டு, அதாவது ப்ளூ மெடிசன் அண்ட் சால்ட் வாட்டர் போட்டு கண்டிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுத்து குரூப்பில் சென்ட் பண்ணுவேன். அதை வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பார்த்து கஸ்டமர்ஸ் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிப்பாங்க. ஸோ அவசரப்படாதீங்க. ஷிப்மெண்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம 1 டே கண்டிஷன் பண்ணிட்டு தான் உங்களுக்கு அந்த ஃபிஷ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து கொஞ்சம் டிலே ஆகுது. மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு வேணுன்ற ஃபிஷ்ஷை நீங்கள் என்ன பார்த்து வாங்கிக்கலாம். நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்டு இப்போ பார்த்தது எல்லாமே ஃபீமேல்ஸ் தான், குட்டி குட்டி கவரில் இருந்தது. அண்டு மேல் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பாக்கெட் ஓப்பன் பண்ணி தான் எனக்கு கொடுத்துருந்தாங்க. நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து தாய்லாந்து எடுக்கிறது இல்லை, நம்ம ஒருத்தவங்க கிட்டேருந்து வாங்குகிறோம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து தாய்லாந்துலேருந்து எடுப்பாங்க. அவங்ககிட்டேருந்து நம்ம வந்து அவங்ககிட்டேருந்து நமக்கு வருது. ஸோ ஃபீமேல்ஸ் எல்லாமே வந்து அப்படியே கொடுத்துட்டாங்க பேக்கிங் பிரிக்காமல். அண்ட் மேல் எல்லாமே பேக்கிங் பிரித்து வச்சுருந்தாங்க. ஸோ அப்படியே நம்ம வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. என்னென்ன மேல்ஸ் இருக்குது, இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் என்னென்ன ரேட்டு அப்படின்ட்டு நான் எல்லாமே வந்து கிளியராக சொல்லிடுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து புதுசாக ஷாப் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கோம். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் தேவை. உங்களோட சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. ஷாப் வந்து எப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்ட்டு கூடிய சீக்கிரம் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஷார்ட்ஸ்லையோ இல்லைனா வந்து இந்த மாதிரி வீடியோவும் நான் மேக் பண்ணி நான் போட்டுடுறேன். இப்போ தான் பார்த்திங்கன்னா அதோட வேலைகள்லாம் போய்கிட்டு இருக்குது. 1 வீக் இல்லைனா ஒரு 10 நாள் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம ஷாப் ஓப்பன் பண்ணிடலாம். உங்களோட சப்போர்ட் நீங்கள் கொடுத்துட்டே இருங்க. மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் சப்போர்ட்டை எந்த அளவுக்கு கொடுப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இது வரைக்கும் சூப்பராக உங்களோட சப்போர்ட் கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. ஆன்லைனில் வந்து ஃபிஷ் நம்ம சூப்பராக சேல் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போதைக்கு நம்ம ஃபைட்டர் ஃபிஷ் மட்டும் தான் ஆன்லைனில் சேல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஷாப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்ன ஃபிஷ் இருக்கோ எல்லாமே வந்து நம்ம ஆன்லைனில் சேல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இன்னும் ஒரு 10 டேஸ்லேருந்து ஒரு 10 டேஸ் இல்லை 2 வீக்ஸ் வச்சுக்கலாம். ஷாப் வந்து சீக்கிரமாக ஓப்பன் பண்ணிவிடுவோம். நம்ம ஷாப்புக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு ரெட் கலர் ஹார்ட் மட்டும் நீங்கள் கமெண்ட்டில் போட்டுருங்க. எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நான் பார்த்து எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து இப்போ வந்து பார்த்துடலாம். ஃபுல் மூன் ஸ்பேர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 150லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லா பேருமே 150 ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா பேருமே கிடையாது. சாலிட் கார்ட்ஸ் எல்லாமே வந்து 150க்கே நம்ம கொடுக்க போகிறோம். 150, 180, 200, 250 இந்த ரேஞ்சில் தான் வந்து பேர்ஸ் எல்லாமே இருக்க போது. ஒரு குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி வந்து ரேட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். அண்டு நிறைய இடத்துல வந்து எப்படின்னு தெரியல, மேல்ஸ் மட்டுமே 150க்கு கொடுப்பாங்க. நம்ம பேராகவே 150க்கு தான் கொடுக்க போகிறோம். எல்லாமே வந்து ஆஃபர் ப்ரைஸில் தான் கொடுக்க போகிறோம். அண்டு ஷாப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து சூப்பரான ஆஃபர்லாம் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோக்கு நடுவில் நான் கிவ்அவே என்ன அப்படின்ட்டு நான் அதுவும் சொல்லிடுறேன்.
ஃபுல் மூன்ஸோட ரேட் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. 150லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 150 வந்து ப்ரைஸ் வந்து ரொம்பவே வந்து கம்மி தான். ஸோ பரவாயில்ல, இருந்தாலும் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் வந்து பண்ணித்தரேன். இப்போதைக்கு பீட்டா மட்டும் தான் சேல். இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், மற்ற எல்லாமே ஃபிஷ் வந்து நம்ம சேல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எல்லாமே கம்மி ரேட்டில் வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபுல் மூன்ஸ் எல்லாமே 150லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்டு க்ரௌன் டெயில்லாம் பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து பேர் வந்து 150லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மோஸ்ட்லி வந்து நம்மகிட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ் எல்லாமே வந்து 150, 200, 250 இந்த ரேஞ்சில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். எக்ஸாட்டிக் பேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250, 350, 450 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து இருக்கும் எல்லாமே. நான் என்னென்ன அப்படின்ட்டு சொல்லிடுறேன். இந்த டம்போ பிளக்கார்ட்ஸோட பேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் 350 தான். பேராகவே வந்து 350 தான். ஒரு சில இடத்துல வந்து மேல்ஸ் மட்டுமே 300க்கு மேலே வந்து செல் பண்ணுவாங்க. நம்ம வந்து 350, 300 இந்த ரேஞ்சு கூட இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன ஃபிஷ் வேணுமோ நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இன்னும் வந்து இது எதுவுமே வீடியோஸ் எடுக்கல. வீடியோ எடுத்ததுக்கப்புறம் நான் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க மறக்காமல். இப்போ நான் என்ன கிவ்அவே கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்ன கிவ்அவேக்கு கொஷின் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கிவ்அவே என்னென்னு பார்த்துடலாம். உங்களுக்கு கிவ்அவேல ஒரு கப்பி பேர் அப்படி இல்லைனா ஒரு பீட்டா பேர், OHM பீட்டா பேர் வந்து கொடுக்க போகிறோம். கப்பினா நார்மல் கப்பி கிடையாது. அந்த பிளாட்டினம் பிக்கியர் கப்பின்னு சொல்லுவாங்க. அந்த கப்பி தான் நம்ம கொடுக்க போகிறோம். நார்மல் கப்பிஸ் கிடையாது. பிளாட்டினம் பிக்கியர் கப்பி வீடியோ வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது குவாலிட்டி சூப்பராக இருக்கும். அண்டு பீட்டா பேர் இல்லைனா கப்பி பேர் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை வந்து நம்ம கொடுத்துடலாம். அது வந்து உங்கள் இஷ்டம் தான். ஆனால் கிவ்அவேல ஃபஸ்ட்டு அதுக்கு வின் பண்ணியிருக்கணும். நீங்கள் கிவ்அவேல வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவேன். பண்ணி உங்களுக்கு கப்பி பேர் வேணுமா இல்லை பீட்டா பேர் வேணுமா நான் கேட்பேன். உங்களுக்கு என்னவோ நீங்கள் அதை சொன்னீங்கன்னா அதை வந்து நான் உங்களுக்கு கொரியர் பண்ணி விட்டுருவேன். கிவ்அவேயோட ரூல்ஸ் என்ன அப்படின்ட்டு நான் நடுவில் சொல்கிறேன். வீடியோ வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. இதோட குவாலிட்டிலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. நம்ம கையில் வச்சு கட்டுறேன். இது வந்து ஒரு 2 இன்ச்சு சைஸ்லேயே இருக்குது. நல்லாவே குவாலிட்டியில் இருக்குது. எல்லாமே ஃபேன்சி பிளக்கார்ட்ஸ் தான். இதுவுமே கம்மி ரேட்டில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதோட ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா மேல் தனித்தனியாக வராது. மேல் ஃபீமேல் எல்லாமே ஒன்றா தான் வரப்போகுது. இதோட ப்ரைஸ் வந்து பேரே வந்து 250 தான் நம்ம சேல் பண்ண போகிறோம். இந்த தடவை எல்லாமே ரொம்ப கம்மி ப்ரைஸில் சேல் பண்ண போகிறோம். சீக்கிரமாக வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா டக்குனுமே ஸ்டாக் வந்து கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்திங்கன்னா ஸ்டாக் வரதுக்கு 1 வீக் ஆகுதோ இல்லை 2 வீக்ஸ் ஆகுதோ அது நமக்கு தெரியல எப்போ ஸ்டாக் வரும் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து இப்போதைக்கு வந்து இருக்கிற ஸ்டாக்ஸ். இது ஒரு 5 பேர் தான் நம்ம எடுத்திருக்கோம் இந்த ஃபேன்சி பிளக்கார்டில். வேணும்னா டக்குன்னு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அண்டு க்ரௌன் டெயிலுமே பேராகவே இருக்குது. பேராக வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்மக்கிட்ட மோஸ்ட்லி வந்து எல்லாமே பேராக தான் கேட்பாங்க. அதனால் எல்லாமே நம்ம பேராகவே எடுத்துருவோம். சிங்கிள் மேல் வந்து நம்ம சேல் பண்ணுறது கிடையாது. ஏன்னா சிங்கிள் மேல் சேல் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஃபீமேல் வந்து யாரும் வாங்குறதில்ல, அது அப்படியே நின்றுது. ஸோ அதனால் வந்து பேராகவே மோஸ்ட்லி நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன்னா கம்மியான ப்ரைஸில் கொடுக்குறோம். பேராக வாங்குறதே உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, நம்ம இப்போ விஷயத்துக்குள்ளே வந்துடுவோம். கிவ்அவேக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய்ட்டு ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராமில் தான் கிவ்அவே வந்து நடக்க போகுது. என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் சண்டே இப்போ வர சண்டே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 10 மணிக்கு ஒரு போஸ்ட் ஒன்று போடுறேன். அந்த போஸ்ட்டில் நீங்கள் கமெண்ட் பண்ணணும். அதில் என்ன கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமெண்டில் உங்களோட 5 ஃப்ரெண்டை வந்து டேக் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கமெண்ட்டை நீங்கள் போடலாம். என்ன கமெண்ட் வேணும்னு போடலாம். ஆனால் மஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸை வந்து அதில் டேக் பண்ணியிருக்கணும். கமெண்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். இதுதான் வந்து கிவ்அவேயோட ரூல்ஸு. நீங்கள் அப்படி டேக் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த கிவ்அவே கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கணும். நான் உங்கள் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி பார்க்கும்போது ஃபாலோ கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கிவ்அவே வின்னராக இருப்பீங்க. நான் ரேண்டமாக தான் கமெண்ட் செலக்ட் பண்ண போகிறேன். உங்கள் 5 ஃப்ரெண்டை கமெண்டில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு பிடிச்ச கமெண்ட்டை போட்டு தள்ள போகிறீங்க. உங்களால் எவ்வளோ கமெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா கமெண்ட் நம்ம ஸ்க்ரால் பண்ணி அந்த மோஸ்ட்லி எவ்வளோ கமெண்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு தான் உங்களுக்கு வந்து பெனிஃபிட். ஏன்னா கமெண்ட் நீங்கள் நிறைய பண்ணீங்க. ஒரு 100 கமெண்ட் ஒருத்தரே 100 கமெண்ட் பண்ணுறீங்கன்னா நான் ஸ்க்ரால் பண்ண உங்கள் கமெண்ட் தான் வந்து நிற்கும். அந்த கமெண்ட்டை நான் பிக் பண்ணி உங்களுக்கு வந்து கிவ்அவே கொடுத்துருவேன். இதுதான் கிவ்அவேயோட ரூல்ஸு. ஸோ இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்டில் நான் பின் பண்ணி வைக்கிறேன். மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி வந்து அந்த கிவ்அவேல ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ கம்மிங் சண்டே டேட் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி February 4. ஸோ February 4 அன்றைக்கி தான் நான் ஒரு போஸ்ட் போட போகிறேன். அந்த போஸ்ட்டில் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை வந்து மென்ஷன் பண்ண போகிறீங்க. அதாவது 5 பேரை நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும். நீங்கள் நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணியிருக்கணும். இதுதான் ரூல்ஸு, வேறு எதுவுமே கிடையாது. சிம்பிள் தான். இதை பண்ணுங்கள். உங்களுக்கு கிவ்அவே வந்து காத்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் கப்பி பேர் கேட்குறீங்களோ கப்பி பேர், இல்லை அப்படின்னா உங்களுக்கு பீட்டா பேர் வேணுனாலும் பீட்டா பேர் வந்து நம்ம கொடுத்துடலாம். 3 பேருக்கு தான் இந்த கிவ்அவே இருக்குது. அண்டு இன்னும் கிவ்அவே வந்து ஃப்யூச்சரில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த நம்மக்கிட்ட HMPK மேல் வந்து சேலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுவுமே வந்து கம்மி ப்ரைஸ் தான். ஸோ இதுவும் வேணும் அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. எல்லாமே பாட்லிங் சைஸு. நிறைய பேர் வந்து பாட்லிங் பண்ணுற சைஸில் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் நம்ம பாட்லிங் சைஸ்லேயே வந்து இப்போ சேல் பண்ண போகிறோம். ஏன் பாட்லிங் சைஸில் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பாட்டில் பண்ணி வளர்க்கணும் அப்படின்ட்டு சில பேர் ஆசைப்படுவாங்க. ஸோ அதனால் வந்து பாட்லிங் சைஸில் வந்து நம்ம இப்போ சேல் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு, எல்லோ அண்டு ப்ளூ கலர் இருக்குது. ப்ளூவில் வந்து 2 கலர் இல்லை, 2 வந்து மேல் தான் இருக்குது. மீதி எல்லாமே வந்து ரெட்டு தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 30 பீஸ் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா சீக்கிரமாக காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. நம்பர் வந்து நான் மேலே கொடுத்துருக்கேன் பாருங்கள். டிஸ்பிளேலே நம்பர் தெரியுது. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.
அண்டு ப்ளூ கலரில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு விஷயம் என்னென்னா அது இன்னும் கலர் வந்து ஃபுல்லாக வந்து வரலை. அது இன்னும் கலர் பார்த்தீங்கன்னா ரெட்டாக இருக்குது. அந்த ரெட்டு வந்து ஃபுல்லாக போயிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து ப்ளூ ஆகிடும். அது கலர்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்கி டேங்க்கில் போட்டு வளர்த்து பாருங்கள். கலர் அப்படியே ஃபுல்லாக மறைஞ்சு ப்ளூ ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். அந்த மியூட்டேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராசஸ் வந்து இன்னும் வந்து இதுக்கு போய்கிட்டு தான் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு கிவ்அவே வந்து இன்ஸ்டாகிராமில் நடக்க போகுது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். டாடா யூ டேக் கேர். பாய்.